இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று வியாழக்கிழமை. இன்றைய நாள் அருமையான இனிமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பிலிப் நேரி ரோமை நகரில் குருவாக பணியாற்றிய போது நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு நாள் அவர் திருப்பலி ஆற்றிக் கொண்டிருந்தார். நற்கருணை கொடுக்கும் வேளையிலே அவசரமாக ஆலயத்திற்கு நுழைந்து நற்கருணை பெற்றுக்கொண்டு ஒரு நபர் ஜெபிக்காமல் ஆலயத்தை விட்டே அவர் கிளம்ப ஆரம்பித்தார். இதை பார்த்த புனித பிலிப் நேரி 2 சிறுவர்களை அழைத்து எரிகின்ற மெழுகுவர்த்திகளை கொடுத்து, அவர் எங்கெல்லாம் செல்கின்றாரோ அங்கெல்லாம் நீங்கள் அவரோடு பயணித்து ஒரு தொலைவு தூரம் சென்றுவிட்டு திரும்பி வாருங்கள் என்று அனுப்பி வைத்தாராம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நாமும் கூட அப்படித்தான். திருப்பலிக்கு எப்போது வேணாலும் வருவோம், ஆனால் நன்மை வாங்க, நற்கனை வாங்க தவற மாட்டோம். ஒரு முன் தயாரிப்பு இல்லை, ஒரு அர்ப்பணம் இல்லை, ஒரு மனமாற்றம் இல்லை, ஒரு காணிக்கை செலுத்தக்கூடிய அந்த ஒரு மனநிலை இல்லை. இவ்வாறாக திடீரென்று வருவதும், திடீரென்று ஆலயத்திற்குள் வருவதும், திடீரென்று திவ்ய நற்கனை வாங்கி திடீரென்று வெளியே செல்லக்கூடிய நபர்களை நாம் எத்தனையோ நபர்களை பார்த்திருக்கின்றோம். நற்கனை பெற்றவுடன் ஆலயத்தில் 25% மக்கள் வெளியே சென்று விடுகிறார்கள். என்னதான் வேலை இருக்குமோ, என்னதான் அவர்கள் அவ்வளவு பிஸியா இருக்காங்களா என்று தெரியவில்லை. ஒரு 5 நிமிடத்தில் அறிவிப்பு கொடுத்த பிறகு அந்த இறுதி ஜெபத்திற்கு பிறகுதான் இல்லம் செல்ல வேண்டும். திருப்பலியில 8 வகையான அபிஷேகங்கள் உண்டு, சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது என்று சொன்ன பிறகுதான் அத்தனை பேரும் ஆலயத்தை விட்டு கலைந்து செல்ல வேண்டும். ஆனால் யூதாஸ் இஸ்கரியோத்தை போல நற்கருணை வாங்கியவுடன் ஒரு சில நபர்கள் அவசரமாக எழுந்து செல்வதும், அல்லது டீ கடைக்கு செல்வதும், கறிக்கடைக்கு செல்வதும், வீட்டிற்கு செல்வதும், இவ்வாறாக நாம் ஒரு கடமைக்காக ஏதோ பங்கேற்க வேண்டும் என்பதற்காக திருப்பலியில் பங்கேற்கின்றோமா என்ற ஐயம் அவ்வப்போது என் மத்தியிலே வரும். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே, என்னை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்வளிக்கக்கூடியது நற்கருணை மட்டும்தான். அந்த நற்கருணையை நாம் எப்படிப்பட்ட மன சுபாவத்தோடு, மனநிலையோடு ஏற்றுக்கொள்கின்றோம்? சிறு வயதிலே மறைக்கல்வி படிக்கின்ற போது எனக்கு அருட்சகோதரிகள் சொல்லிக் கொடுத்தது, திருப்பலி உன்னதமானது. திருப்பலியில தொடக்கத்திலிருந்து வருகை பாடலிலிருந்து கடைசி இறுதி பாடல் வரையில் பங்கேற்க வேண்டும். திருப்பலி தொடங்குவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாக எதையும் உண்ணக்கூடாது, பருகக்கூடாது, ஏன் மிட்டாய் கூட சாப்பிடக்கூடாது. அது மட்டுமல்ல, திருப்பலியில பக்தி பரவசத்தோடு பங்கேற்க வேண்டும். ஒருவேளை திருப்பலிக்கு தாமதமாக வர வேண்டிய சூழ்நிலை இருந்தால் திருப்பலியில திவ்ய நற்கனை வாங்கக்கூடாது. அன்றிலிருந்து இன்று வரை திருப்பலியில முழுமையாக பங்கேற்றால் மட்டுமே நற்கனை வாங்கக்கூடிய பழக்கம். திருப்பலி தொடங்கிய பிறகு வாசகத்திலேயோ, பிரசங்கத்திலேயோ, காணிக்கை மன்றாட்டிலேயோ, விசுவாசிகள் மன்றாட்டிலேயோ, அல்லது கடைசி பகுதிகள் வர நேர்ந்தால் திவ்ய நற்கனை ஏற்றுக்கொள்வதில்லை. பிரியமான சகோதர சோலே, அந்த அளவிற்கு அந்த மறைக்கல்வி சொல்லிக் கொடுத்தார்கள். அதை பின்பற்றக்கூடிய ஒரு அருமையான பாக்கியம். அறவர திருப்பலி, ஒரு முழுமையான மனமாற்றம் இல்லாத திருப்பலி, அல்லது பங்களிப்பு இல்லாத, பங்கேற்பு இல்லாத திருப்பலி, இறைவனுடைய வார்த்தையை பிட்டு கொடுப்பதும், அல்லது இறைவனுடைய வார்த்தையை கேட்க தவறுவதும், அல்லது ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயம் என்ற சூழ்நிலையிலே இருப்பதை தவிர்க்க வேண்டும். நானே வானிலிருந்து இறங்கி வந்த வாழ்வதொரு உணவு, என்னை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார்
நாம் என்றுமே நல்ல உடனத்தோடு, என்றுமே நாம் நல்லவர்களாக, என்றுமே நாம் நலம் பெற்றவர்களாக, என்றுமே நாம் ஆரோக்கியமான நபர்களாக வாழ வேண்டும் என்றால் இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் பங்கேற்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளிலே இரத்தின சுருக்கமாக ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். வாழ்வு தரும் உணவு நானே. அந்த வாழ்வளிக்கக்கூடிய உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்கின்றார். அப்படி என்றால் நாம் என்ன நினைத்தாலும் அது பாசிட்டிவாக இருக்க வேண்டும். அவர் வாழுகின்ற கடவுள் உயிருள்ள கடவுள், அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல. அவர் வாழ வைக்கக்கூடிய கடவுள் என்றால் அது மிகையாகாது. பிரியமான சகோதர சொல்லி, இந்த அருமையான நாளில் அந்த வாழ வைக்கக்கூடிய கடவுளை நாம் போற்றி புகழ்வோமா? பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வதற்கு உணவு நானே. என்னை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். இறப்பதற்காக அல்ல, கஷ்டத்தில் இருப்பதற்காக அல்ல, துன்பத்தில் இருப்பதற்காக அல்ல, வேதனையில் இருப்பதற்காக அல்ல, மாறாக வாழ்வடைய வேண்டும், மீட்படைய வேண்டும், விமோச்சனம் பெற்று வாழ வேண்டும், நோய் நொடியிலிருந்து விடுதலை பெற்றவராக வாழ வேண்டும். அதற்கு ஒன்றே ஒன்று, இதுவோ அவர் வெற்றி சென்ற அந்த நற்கருணை மட்டும்தான். அந்த நற்கருணையிலே நான் பக்தி பரவசத்தோடு பங்கேற்க கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென்.